எங்களை மன்னிச்சிருக்கா. எங்களுக்கு தனியா போறதுல விருப்பம் இல்ல. வித்யாவும் சித்ராவும் இப்படி பேசி எங்க தன்மானத்தை தூண்டி விட்டுட்டாங்க. வேற வழி இல்லாம தாக்கா இந்த முடிவு எடுக்க வேண்டியதாயிருச்சு. மாமா, அக்காவும் சித்ராவும் கோவத்துல ஏதோ வார்த்தை விட்டுட்டாங்க. அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. எப்பவும் போல நம்ம ஒன்னாவே இருக்கலாம் மாமா. மாமா என்ன மாமா, எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம குடும்பம் பிரியக்கூடாது மாமா. இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம்னு எனக்கு குற்ற உணர்ச்சியாவே இருக்கு. அதுவே எனக்கு கொன்னுடும் மாமா. ப்ளீஸ் மாமா, உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு உங்க 2 பேரோட முடிவை மாத்திக்கோங்க ப்ளீஸ். அருண், எங்க முடிவை மாத்திக்கிறோம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், ரஞ்சிதாவை இந்த குடும்பத்தோட மருமகளா ஏத்துக்கணும். அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா ஒரே குடும்பமா இருக்கலாம். அது நடக்கவே நடக்காது. ஓ அப்படியா? அப்படின்னா எங்க முடிவும் மாறாது. ரஞ்சிதா, என் கூட மாடிக்கு வா. அண்ணி, ரஞ்சிதா, இப்ப எதுவும் பேச வேணாம். உனக்காக தான் நாங்க இந்த முடிவுக்கு வந்திருக்கோம். நீயும் எதையாவது சொல்லி எங்களை அசிங்கப்படுத்திடாத. வா போலாம். அத்தை அத்தை, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. ஏன் அத்தை? மாமா மாமா ப்ளீஸ் மாமா, நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க மாமா. அருண், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யார் சொல்றதையும் நான் கேக்குறதா இல்ல. அத்தை, ரஞ்சிதா இங்க இருக்கிறது தான் நியாயம். அதுக்கு இதுதான் ஒரே வழி. இவ மேல இருக்கணுமா இல்ல கீழே இருக்கணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. அத்தை வா போலாம். அத்தை அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அத்தை. மாமா மாமா, நீங்களாவது நான் சொல்றத கேளுங்க மாமா, ப்ளீஸ் மாமா. மாமா வீட்டுக்குள்ள நுழைஞ்ச முதல் நாளே இந்த குடும்பத்தை 2 உடைச்சிட்டல. இப்ப உனக்கு சந்தோஷமாடி? நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன்டி, எங்க குடும்பத்தை பிரிச்ச நீ நல்லா இருக்க மாட்ட, நல்லாவே இருக்க மாட்ட. வித்யா, ரஞ்சிதா, அவ ஏதாவது கத்திட்டு போட்டோம், நீ வா.